நம்மை போல இப்போ இயேசு சொல்லுகிறார், நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றா இருக்கிறோம். அப்போ அவர்களை எப்படி இருக்கணும்? விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். இன்னைக்கு நமக்கு முடியுதா? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ஒரு ஷேக்கன் கொடுங்க அப்படின்னு திரும்பி பார்த்தோன்னா டப்புன்னு இப்படி திருப்பிடுறோம். ஏன்? எப்படி அவங்களுக்கு கை கொடுக்குறது? ஆனா ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அவர்கள் எப்படித்தான் இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கிறோமோ, நம்ம பிதாவே நானும் நீங்களும் எப்படி இருக்கிறீங்களோ அது போல இவர்கள் இருக்கணும். ஒற்றுமையா இருக்கணும், ஒன்னா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும், ஒன்னஸா இருக்கணும். நீங்க 23வது வசனம் பாருங்க. 23வது வசனம், அதே அதிகாரம் 17:23. ஒரு மனப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கணும். ஒரு மனப்பாடு அப்படின்னா ஒன்னஸ், ஒரு மனம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு அடுத்த எந்த ஒரு காரியத்திலும் ஒரு மனம், ஒன்னஸ். இன்னைக்கு நமக்கு இருக்கா ஒரு மனம்? அல்லேலூயா. ஒரே மேட்டர், அவங்க ஒன்று சொல்ல இவங்க ஒன்று சொல்ல, இப்படி ஆளாளுக்கு ஒன்று சொன்னா அங்கே என்ன இல்லை? ஒரு மனம் இல்லை. ஒருமைப்பாட்டில் அவர்கள் எப்படி இருக்கணுமா? தேறினவர்களாக. ஒருவேளை பாஸ்டரே ஒரு காரியத்தை சொல்றாங்கன்னு வைங்களேன், சொல்லும்போது உங்க இருதயம் என்ன செய்யணும்? ஓகே, நம்ம பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, அதன்படி செய்வோம். இங்கே தான் என்ன வருது? ஒரு மனம் வருது. அது எப்படி அப்படின்னாச்சுன்னா ஒரு மனம் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப இயேசு வேண்டுதல் செய்கிறார். என்ன செய்கிறார்? ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கணும். ஏன்னா ஒரு மனம் இல்லாத இடத்துல ஒண்ணுமே உருப்படியா நடக்காது. ஒரு மனம் இல்லாத இடத்துல சொல்லுங்க, ஒண்ணும் ஒழுங்கா இருக்காது, நடக்காது. ஒரு மனமா இருந்த இடத்துல எல்லாம் தேவன் பெரிய மேன்மையை, ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்றார், 2 பேர். இப்போ நம்ம சபையில் இவ்வளோ பேர் இருக்கிறோம். இன்னும் பல சபைகளில் 3000, 5000, 10,000 லட்சக்கணக்கான பேர்கள் இருக்கிற சபைகள் இருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? அட்லீஸ்ட் 2 பேராது நீ ஒருமனப்படு. ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை குறித்து 2 பேராது நீங்க ஒருமனப்பட்டீங்கன்னா நான் அதை செஞ்சிருவேன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்போ இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கிற காரியம் என்ன? என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? ஒரு மனம் உள்ளவர்களாக, ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக, ஒருவரோடு ஒற்றுமையாக, ஐக்கியமாக அவர்கள் காணப்பட வேண்டும். இப்போ நீங்க 21வது வசனத்தை பாருங்க. 21வது வசனம், அவனுடைய நடுப்பகுதி பாருங்க. சரி, ஃபுல்லா வாசிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கணும். இப்போ உலகத்தில் விசுவாசிகளும் ஒன்றாயிருக்கணும். விசுவாசிகள் எல்லாரும் நம்மிலும் எப்படி இருக்கணும்? ஒன்னா இருக்கணும், நம்மோடு கூட இணைந்து இருக்கணும். அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் நம்ம வாசித்து பார்த்தா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்கள் ஐக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்கு? யாரோடு இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஐக்கியம் இன்னைக்கு யாரோடு இருக்கு? வேத வசனம் சொல்லுகிறது, எங்கள் ஐக்கியம் பிதாவோடும்
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இந்த வசனம் சொல்லுகிறது, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும், அதாவது என்னுடையவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கணும். அதாவது இயேசுவும் பிதாவும் அப்படின்னா 2 in 1. எப்படி கேக்குதா? 2 in 1. இப்போ இயேசுவும் பிதாவும் அதோட சேர்த்து தம்முடையவர்கள் அப்படிங்கும்போது 3 in 1. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர்கள் உலகத்தில் ஒருவருக்கொரு எப்படி இருக்கணும்னா ஒரு மனமா இருக்கணும், நம்மோடு கூடவும் அவங்க ஐக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் எல்லாரையும் நேசிக்கலாம், எல்லார் மேலே அன்பு காட்டலாம், ஆனால் ஐக்கியம் எல்லாரோடும் வைக்க முடியாது. அல்லேலூயா. எல்லாரையும் அன்பு கூறலாம், எல்லாரையும் நேசிக்கலாம், எல்லார் மேல அன்பு கூறலாம், ஆனால் ஐக்கியம் எல்லாரோடு கூட வைக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் எங்கே தான் இருக்கணும்? எங்கே தான் இருக்கணும்? எங்கள் ஐக்கியம் யாரோடும்? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும். நம்ம இதெல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். இந்த வார்த்தைகளை நம்ம அசை போடும். மாடு அசை போடும் பாருங்க, இது மாதிரி அசை போட்டு இதெல்லாம் தற்பரிசோதனை நம்ம செய்யணும். நம்மளை நாமே தற்பரிசோதனை அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்களா? தற்பரிசோதனை அப்படின்னா என்ன? மற்றவங்களை யாரையும் பார்க்காம ஒரு வசனத்துக்கு முன்ன என்னையே நான் நிறுத்தி பார்க்கிறேன். நான் இப்படி இருக்கிறேனா? இந்த வசனத்தின்படி நான் இருக்கிறேனா? அல்லேலூயா. ஒரு கண்ணாடிக்கு முன்ன போய் நின்று எப்படி நம்மளை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு தானே வந்திருப்பீங்க சர்ச்சைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல இந்த வசனத்திற்கு முன் நம்மையே நிறுத்தி தற்பரிசோதனை செய்யணும். ஏன் நான் சொல்றேன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஜெபத்திற்கு உள்ள நம்ம வந்துடணுங்க. அப்போதான் நமக்கு பாதுகாப்பும் நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சமயம் போகிறது. இரண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு வேண்டிக் கொள்கிறார்ல, நமக்காக, தம்முடையவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார்ல, அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக, அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார் தானே. இப்ப என்ன வேண்டிக் கொள்கிறார்? அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொள். இயேசு கிறிஸ்துவனுடைய சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப வளர்க்குறதுக்கு டைமே எனக்கு முடிய போகுது. ஆனால் பாருங்க, ஒருவனிடத்தில் 10 தாலந்தை ஒருத்து கொடுத்தான், 2 தாலந்து, இன்னொருத்தன்ட்ட 1 தாலந்து. இதை கொடுத்துட்டு வெளியூருக்கு பிரயாணம் போயிட்டான். இப்போ மறுபடியும் வருகிறான், வந்து கேட்குறான், என்னப்பா செஞ்ச அப்படின்னா 5 தாலந்து உள்ளவன் சொல்கிறான், நான் 10 ஆக்கிட்டேன். 2 தாலந்து உள்ள சொல்கிறான், நான் அதை 4 ஆக்கிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது சொல்கிறார், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், இப்போ நீ என்ன செய்? எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. எஜமானுடைய சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட சந்தோஷத்தை என் ஜனங்கள் என்ன செய்யணும்? நிறைவாய் பெற்றுக்கொள். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒரு நாளில் நான் கொடுத்த தாளந்துகளை அவர்கள் உபயோகப்படுத்தி அது நிமித்தம் எஜமானுடைய சந்தோஷத்தையும் அவர்கள் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேணும். இப்போ வேண்டுதல் செய்கிறார்,
யாருக்காக வேண்டுதல் செய்கிறாரு? யாருக்காக சொல்லுங்க? யாருக்காக சொல்லுங்க? கேட்டுட்டு தானே இருக்கீங்க. யாருக்காக வேண்டுதல் செய்கிறாரு? ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக, விசுவாசித்தவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக, அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்றார். அவர்கள் ஏன் சந்தோஷத்தை நிறைவாய் பெறணும் அப்படின்னு வேண்டிக் கொள்றார். இப்போ ஸ்தோத்திரம். 3வது பாயிண்ட் நம்ம போலாம். 14வது வசனத்தை பாருங்க. அது நடுப்பகுதியை பாருங்க. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்லாதவர்களாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்ல. அப்படின்னா நான் இந்த உலகத்திற்கு உரியவன் அல்ல. நான் வந்தது எதற்காகன்னா, இந்த உலகத்தை அவங்க போய்கிட்டு இருக்கிற அந்த ரூட்ல இருந்து மாற்றி, திசை மாற்றி தேவராஜ்யத்திற்கு நேராக நடத்துவதற்காகத்தான் நான் வந்தேன். அல்லேலூயா. ஆனால் நான் இந்த உலகத்திற்கு உரியவன் அல்ல. அதுபோல என்னை ஏற்றுக்கொண்ட நீங்களும், என்னை அறிந்திருக்கிற நீங்களும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன வேண்டுதல் செய்கிறார்னா, என் பிள்ளைங்க ஆவிக்குரியவங்க, அவங்க போய் ஒரு நாள் உலகத்தோடு என்ன செஞ்சிடக்கூடாது? பிதாவே, அவங்க ஒட்டிக்கிடக்கூடாது. உலக ஆசையில இழுப்புண்டு போயிடக்கூடாது. உலக மோகத்தில் சிக்கி போயிடக்கூடாது. உலக இன்பங்கள்ல அவர்கள் அடிமைப்பட்டு போய்விடக்கூடாது. அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அப்ப இயேசு தம்முடைய ஜனத்தை குறித்து, தம்முடையவர்களை குறித்து எவ்வளவு கரிசனை உள்ளவர்களாக நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க மேல நம்ம ஒரு கரிசனை வச்சிருப்போம். நம்ம பிள்ளைங்க இந்த தவறு செஞ்சிடக்கூடாது, இந்த பாவத்துக்குள்ள போயிடக்கூடாது, தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பில் என் பிள்ளைங்க போயிடக்கூடாது அப்படின்னு பெற்றோர் நினைக்கிறீங்களா இல்லையா? ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள்லாம் அப்படி நினைக்கவே மாட்டோம். எங்கள் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. உங்கள் நம்பிக்கைக்காக நன்றி, உங்கள் நம்பிக்கைக்காக நன்றி. ஆனால் இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைங்க தான், சிறு பிள்ளைங்க தான்,